ஹலோ வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காரக்குழம்பு, என்ன சொல்லுவாங்கன்னா புளிக்குழம்பு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. நம்ம பூண்டு குழம்பு அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு லெமன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. லெமன் சைஸ் அளவுக்கு நல்ல சூடான தண்ணியில் புளியை ஊற வச்சுருங்க. புளி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஊறணும். ஊறினாதான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே ஊறிடும், நல்ல திக்னஸ் கிடைக்கும். நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டோங்க. ஒரு அரைதுக்கு தண்ணி ஊற்றி அதையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுக்கு, அதாவது புளி ஊற வச்சு கரை வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தக்காளி 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அடுத்து சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம். அதுக்கு அடுத்து பூண்டு. அதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த அரிசி கழுகுன தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக ஒரு 4-5 பல் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சமாக எடுத்து மசாலாவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியில் 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கதை அப்படியே எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சோம்பு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சோம்பை அதில் போட்டுக்கிறோம். ஜீரகமும் லைட்டாக அதில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூளையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மல்லித்தூளையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மல்லித்தூள் அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. நல்லா திக்னஸாக வரும் குழம்புக்கு. இதுதான் திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அரைச்சி எடுத்துக்கிறோங்க. வாங்க குழம்ப தாளிச்சு விட்டுடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க, பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காயட்டுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல திக்னஸ், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும்பாங்க. அதனால் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயத்தை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சாதான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த ஸ்டேஜில் வெங்காயம், சின்ன வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணுறோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்ல நிறம் மாறணும். அது வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கருகிட்டு, ஆனால் இருந்தாலும் அது டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல நமக்கு இந்த டேஸ்ட்டு வரும். இந்த ஸ்டேஜில் பூண்டும் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்படி போடும்போதே நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. அந்த வெந்தயம், ஜீரகம், சோம்பு அண்ட் தென் தக்காளி, வெங்காயம், பூண்டு இதோட மனமே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சமைக்கும் போதே இதோட ஸ்மெல்லை நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே டேஸ்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். நல்லா வணக்கி விடுங்க. ரொம்ப முருகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு லைட்டாக இருந்தால் போதும், கலர் மாறிட்டால் போதும். நல்லா பாருங்கள், ஓரளவு முன்னாடி இருந்தது கூட இப்போ கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. தக்காளியுமே கொஞ்சம் வணங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம போட்டுட்டோங்க ஃபுல்லாக. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதாங்க. நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் ஆகணுங்க. இந்த மிக்ஸ் ஆகுறதுல தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இப்படியே நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். எதுவுமே சேர்க்காமல் இதில் உப்பு மட்டும் போடுங்க. இப்போ உப்பு மட்டும் இதுக்கு மட்டும் தேவையான அளவு போடுறோம் நம்ம. அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, நல்ல கலர் கொடுக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இதோட ஸ்மெல்லாக போகணும். இதோட பச்சை ஸ்மெல் போனால் தான் நமக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். பச்சை ஸ்மெல், அதாவது ரா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதா குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம புளியை புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி வாட்டரை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதாங்க. புளி தண்ணி அப்படியே கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். இதில் டென் மினிட்ஸ் ஆகிட்டு நல்லாவும் கொதி வந்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ண போகிறோங்க. அது கூடயே நம்ம அரிசி கழுவுன தண்ணியும் ஆட் பண்ணிட்டோம். அதனால் கொஞ்சம் நிறையவே இருக்குங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் தான் நான் ஊற்றணும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி அதிகம். நீங்கள் கொஞ்சமாக கரைச்சி ஒரே ஒரு தடவை கரைக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இது நல்லா வத்த விடணுங்க. இப்போ நம்ம தண்ணியாக இருக்க குழம்பு பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தண்ணி நல்லா வத்தி 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 கம்மியாகுங்க. அந்த கம்மியாக வரும்போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த வெஜிடபிளுமே இல்லாத ஒரு டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கொதிச்சு வந்தோடனே காமிக்கிறேன். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து அடிக்கடி நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு உப்பி வரட்டுங்க. நல்லா கெட்டியாகணுங்க. ஸோ அதனால் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் மூடியே வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. தேங்காய் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி ஊற்றுறா இருந்தால் ஊற்றிக்கோங்க. நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறா இருந்தால் உங்களோட விருப்பம் தான், அது உங்களோட ஆப்ஷனல். எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால் நான் அதுக்கு சேர்க்க மாட்டேன். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்கு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கட்டி வெல்லம் அதில் போட போகிறோம். ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு காரம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே கலந்து சேர்க்கறதுனால இந்த சுவை நல்லா இருக்கும். வெல்லம் சேர்க்கறதுனால ஒரு பேருக்கு ஒத்துக்கும்னு சொல்லுவாங்க. காரக்குழம்பு ஒரு சில பேருக்குலாம் ஒத்துக்காது இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது எதுவும் பண்ணாது. ஸோ அதனால நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது நல்ல திக்னஸ் ஆகிடும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. எனக்கு போதும்னு நினைக்கிறேன், அதனால நான் போடல. போதும். இல்லை மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.